ஹலோ கைஸ், திஸ் இஸ் சாய் கிருஷ்ணன் இயர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் அதாவது இந்த வீடியோவில் நம்ம எந்த பேப்பர் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் இன்டர்மீடியட்டுக்கு ஆல்ரெடி லா அண்ட் எத்திக்ஸும் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கும் அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் எதை அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதை ஏன் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் 70 மார்க்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 30 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் வேறு சப்ஜெக்ட். ஸோ வேறு சப்ஜெக்ட் வந்து ஒரே பேப்பரில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பேப்பர் வந்து எப்படி பேட்டர்ன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் பேப்பரை பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்த மாதிரி இதுலேயும் வந்து 4 செக்ஷனு. ஸோ செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அண்ட் செக்ஷன் டி. ஸோ டோட்டலி 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 செக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒன் வேர்ட்ஸு. ஸோ ஃபுல்லாகவே ஒன் வேர்ட்ஸு. ஸோ இதில் வந்து செக்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து எம்சிக்யூ, விச் மீன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இதில் எப்படி கேட்குறாங்க பாருங்கள், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் விச் ஒன் ஆஃப் திஸ் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு அஜைல் மேனுஃபேக்சரிங். ஸோ இது வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அ மினிட். ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு 21 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ 20 எம்சிக்யூ வந்து எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இது வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும் தனியாக கேட்கல. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் இருக்குது. ஸோ செக்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ். ஸோ இந்த 20 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு லெட்ஸே ஒரு 15 கொஸ்டின் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து கேட்டாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 5 கொஸ்டின் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி பேட்டர்னில் கேட்குறாங்க இல்லை. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ இது பெஞ்ச் மார்க்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கொஸ்டின். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜர். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ இதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எம்சிக்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ செக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் தோஸ் 4 ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ் டு செலக்ட் விச் எவர் ஆப்ஷன் இஸ் ரைட். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து செக்ஷன் ஏ இஸ் ஆல் அபவுட். ஸோ செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் யாருக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளூ கிளாஸாக கூட மேபி கரெக்டாக ஒரு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் பிஏ பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேட்டுருவாங்க, வாட் ஆர் தி இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு டேரெக்டாக கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளியராக எழுதணும், மேன் அவர் அவுட்புட் ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லி கிளியராக எழுதணும். ஸோ நீங்கள் டைப் பண்ணணும் ஆன்சரை. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் டேரெக்டாக கேட்டுருவாங்க. ஸோ அந்த ஆன்சருக்கான அந்த வேர்ட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டைப்பிங் பார்ட் தான். ஸோ இதுதான் வந்து எம்சிக்யூ. ஸோ இப்போ வந்து எம்சிக்யூ இந்த ஃபில்லப்பும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தனியாக கேட்கல. ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தனியாக, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தனியாக கேட்கல. ஸோ இப்போ ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த 20 கொஸ்டினில் 15 கொஸ்டின் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் கேட்கலாம், பேலன்ஸ் ஒரு 5 கொஸ்டின் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் கேட்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா அது வந்து 20 மார்க்ஸு. ஸோ இப்போ நாம பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஏபி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செக்ஷன் ஏ வந்து 20 மார்க்ஸு, அதே மாதிரி செக்ஷன் பி வந்து ஒரு 20 மார்க்ஸு. ஸோ ஓவராலாக இந்த ஒன் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 40 மார்க்ஸு. ஆனால் இங்கே வந்து இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் allotted ஃபார் செக்ஷன் ஏ அண்ட் பி ஷால் பி லிமிடெட் டு ஒன்லி மேக்ஸிமம் ஆஃப் 50 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து 50 மினிட்ஸ் தான் டைமு. ஸோ 50 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ அண்ட் பியை முடிச்சிடணும். ஸோ வித்தின் 50 மினிட்ஸ் யூ கைஸ் ஹேவ் டு கம்ப்ளீட் செக்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 50 மினிட்ஸ் போச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 130 மினிட்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் 2 hours 10 minutes இருக்கும். ஸோ அந்த 2 hours 10 minutesல வந்து என்ன பண்ணணும்னா செக்ஷன் சி அண்ட் டியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ செக்ஷன் சி அண்ட் டியை நீங்கள் 2 hours 10 minutesல கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ செக்ஷன் சி அண்ட் டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிஸ்கிரிப்டிவ்.
ஸோ உங்களுக்கு வந்து 60 மார்க் ஃபஸ்ட் 40 மார்க்ஸ் வந்து ஒன் வேர்ட்ஸு, அதேமாதிரி வந்து 60 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ். ஸோ டிஸ்கிரிப்டிவில் வந்து 60 மார்க் கேட்குறாங்க. அதுவும் இந்த டிஸ்கிரிப்டிவ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செக்ஷன் சிக்கு போவோம். ஸோ செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கு வந்து 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 6ல் எனி 4 அட்டன் பண்ணணும். இதில் இன்னொரு காமெடி என்னது, இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஒரு 7 மார்க்ஸ் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும் தனியாக கேட்கல. ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க ஒரே கொஸ்டினில். ஸோ இப்போ 3A and B இருக்குது அப்படின்னா 3A and Bயில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ உங்களால் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லாம் ஒமிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் படிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இங்கே வைக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 6 மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தியரி. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தியரி. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கொஸ்டினில் வந்து 7 மார்க்ஸ் வந்து சம்மு. ஸோ நம்ம கொஸ்டின் நம்பர் 3 வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க்ஸ்க்கு வந்து சம்ஸு, அதே மாதிரி 3 மார்க்ஸ்க்கு வந்து தியரி. இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அந்த சாப்டர் 5லேருந்து கேட்குறாங்க. ஸோ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 மார்க் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி கேட்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்குறாங்க. ஸோ 3 வந்து எங்கேருந்து கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு கேட்குறாங்க. அது வந்து எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட் அ மினிட். ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்து கேட்குறாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்குறாங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ஏல வந்து ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் அதே மாதிரி அதில் வந்து 3 சாப்டர் இருக்குது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இன்ட்ரடக்ஷன் சாப்டர், செகண்ட் சாப்டர் வந்து அந்த பிசிஜி மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த அனாலிசிஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. தேர்ட் சாப்டர்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபுல்லாக படிப்பீங்க. ஸோ இதில் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 6 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 6 மார்க்கும் தியரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 மார்க் வந்து தியரி. ஸோ இந்த தியரி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிலேருந்து வருது. ஜஸ்ட் அ மினிட். ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிலேருந்து வருது. அதே மாதிரி 4 மார்க்ஸ் என்ன கேட்குறாங்க, தியரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 4 மார்க்ஸ் தியரி வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் சாப்டர். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரடக்ஷன் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் மினிட். ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரோ சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்ரேஷனில் இன்ட்ரோ. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சிமுலேஷனு. ஸோ 8 மார்க்ஸ் வந்து சம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ 8 மார்க்ஸ்க்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் சம். ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சிமுலேஷன் சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 8 மார்க் வந்து சிமுலேஷன் சம்ஸு எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சிமுலேஷன். அதே மாதிரி 2 மார்க் அப்புறம் 2 மார்க்ஸ் வந்து தியரி கேட்டிருப்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் தியரி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 4 மெத்தட்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஸோ இது ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் கிடையாது, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் செகண்ட் சாப்டரில் வரும். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் சாப்டர். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் சாப்டரில் உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த 2 மார்க் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. அதுவும் எப்படி கேட்குறாங்கன்னா தியரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்மும் கேட்குறாங்க, தியரியும் கேட்குறாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எதுன்னு கேட்குறாங்கன்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்லேருந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட் மினிட். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்லேருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி 6 கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ 6 கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா 6 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஏலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து கேரண்டி டேஜஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது மாதிரி போனஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து இன்னும் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நீங்கள் எல்லாமே எழுதுறமான்னு கேட்டால் இல்லை.
ஸோ பிளாக்ல கொடுத்ததெல்லாம் வந்து அவங்களா டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சுவல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த டியூரேஷன் ஆஃப் 100 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நான் ஹைலைட் பண்ணுற பாருங்களேன், இந்த பார்ட் மட்டும் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ 100 into 2000/2600. ஸோ இந்த பார்ட் மட்டும் தான் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நான் எதெல்லாம் ரெட்டில் ஹைலைட் பண்ணுறேனோ அந்த பார்ட் தான் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் இது வந்து எதெல்லாம் ப்ளூ ஃபாண்ட்டில் இருக்கும், அந்த ப்ளூ ஃபாண்ட்டில் இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டிய விஷயம். பிளாக் ஃபாண்ட்டில் கொடுத்ததுலாம் வந்து அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைப்லாம் பண்ண வேணாம். பிளாக் ஃபாண்ட்டில் கொடுத்ததுலாம் எது ப்ளூ ஃபாண்ட்டில் கொடுத்தாங்களோ அந்த ப்ளூ ஃபாண்ட்டை நீங்கள் டைப் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி தான் ப்ளூ ஃபாண்ட்டில் கொடுத்தது நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ தியரி நான் சொல்லவே வேணாம். தியரி வந்து நீங்கள் டைப்பிங் தான் ஃபுல்லாகவே. அதேமாதிரி சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க கேட்டால் எஸ், டேபிள்லாம் அவங்க அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வீக்ஸ் ரேண்டம் நம்பர் டிமாண்ட் இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களே ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரேண்டம் நம்பர் 12 போட்டு அந்த 12 வந்து 6 இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும், அவ்வளோதான். ஸோ 27 வந்து 12 இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணும். ஸோ இதெல்லாம் ப்ளூவில் இருக்கும், அந்த ப்ளூவில் இருக்கிறதா வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டிய பார்ட்டு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ வந்து 12, 6, 27, 12 இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 1 வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ 1, 2, 3, 4லாம் அப்படி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ 5 வீக்ஸ் போடுறேனே, ஸோ 5 வீக்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து மேலே ஹெட்டிங்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதில் என்னக்குன்னா வீக்ஸ்னு இருக்குது. ஸோ வீக்னு ஹெட்டிங் அவங்க கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து ரேண்டம் நம்பருங்கிற ஹெட்டிங்காக அவங்க கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு. ஸோ டிமாண்டும் அவங்க டிமாண்ட் வேல்யூவும் இந்த டெக்ஸ்ட் அவங்களே போட்டுருவாங்க. ஸோ டிமாண்டும் அவங்களே போட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து போல்டில் எழுதுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் எழுதுறேன் நான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து 12 இருக்குது ரேண்ட் நம்பர். ஸோ ரேண்ட் நம்பர் வந்து 12 இருக்குது. ஸோ 12, 27, 18, 58, 43 இப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் 12, 27 ஜஸ்ட் அ மினிட். ஸோ ரெட்லக்கெல்லாம் நம்ம டைப் பண்ண வேண்டியது. ஸோ 12, 27, 18, 58, 43. ஸோ 18, 58, 43. ஸோ 18, 58, 43. ஸோ இதெல்லாம் இப்படி நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ எதெல்லாம் ரெட்டில் இருக்காங்களோ அதை மட்டும் எதெல்லாம் ரெட்டில் பண்ணுறோம் அதை மட்டும் நம்ம டைப் பண்ணுவோம். அதே மாதிரி டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டும் அதே மாதிரி தான். ஸோ டிமாண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ கீழே வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் அவங்களே போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு கொடுத்து எல்லாமே அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராபபிலிட்டிலாம் வச்சு குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணி இந்த ரேஞ்சு ஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து அதை எடுத்து போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் நோட் போடுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் நோட் கீழே நம்ம போட்ட அந்த ஒர்க்கிங் நோட்டை பார்த்து எந்த நம்பருக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ 6, 12, 6, 12, 12. ஸோ இந்த 6, 12, 6, 12, 12. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நம்ம டைப் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி டேபிள் இருக்கிற இந்த வீக்ஸ் ரேண்டம் நம்பர் டிமாண்ட் இதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வீக் 1, 2, 3 இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக அவங்களே கொடுத்துருவாங்க, ஆவரேஜாக அவங்களே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த ப்ளூ இருக்கிற பாட்டை மட்டும் நம்ம டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கும் டேபிள்லாம் நம்ம போட வேணாம். டேபிள் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நம்ம ரைட் ஆர் அமுக்கி இந்த மாதிரி மாற்றுவோம், அவ்வளோ தான். ஸோ இப்போ 12 டைப் பண்ணுறோமா, இந்த 12 டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரைட் ஆர் அமுக்கும். ரைட் ஆர் அமுக்கிட்டு கீழே இருக்கிற ஒர்க்கிங் நோட் நம்ம தான் போடுவோம். ஸோ ரைட் ஆர் அமுக்கிட்டு 6 அமுக்கும். அதே மாதிரி வந்து கீழே போயிட்டு 27 அமுக்கிட்டு ரைட் ஆர் அமுக்கி 12 அமுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ஒர்க்கிங் நோட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டிமாண்டும் ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ டிமாண்டும் ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு இதிலே கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டோட்டல் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரீக்வன்சி டோட்டல் போட்டுட்டு அந்த 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 பர் வேல்யூக்கான ஃப்ரீக்வன்சி டிவைட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி இன்டூ 100. ஸோ இன்டூ 100 போனோம்னா அதாவது பர் வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ 1/15 போட்டால் 0.02. அதேமாதிரி 12/15 போட்டால் 0.24. ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இங்கே 15 டைப் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணி 15 டைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து 1/15 சொல்லி இங்கே 0.02 டைப் பண்ணுவீங்க. அதேமாதிரி 12/15 போட்டு 0.24 டைப் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ எதெல்லாம் ப்ளூவில் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ சிமுலேஷன் சம்ஸை நீங்கள் இப்படி தான் போடுவீங்க. ஸோ டேபிள்லாம் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் டேபிளை பற்றி கவலையே பட வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த அமௌண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு டைமும் ஆகாது. டைம் ரொம்ப சேவ் ஆகும் நிறையா பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மார்க்ஸ் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, 6 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 8 மார்க்ஸ் வந்து சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5th வந்து 8 மார்க்ஸ் வந்து சிமுலேஷன் சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் வந்து தியரி கேட்டிருக்காங்க. அந்த தியரி வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 6th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 6th கொஸ்டினில் வந்து அதே மாதிரி தான். இது வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சம் தான். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிளாக்ல கொடுத்ததெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க கொஸ்டினில். ஸோ அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளூவில் இருக்கிறத மட்டும் நம்ம டைப் பண்ணுவோம், அவ்வளோதான்.
ஸோ எதெல்லாம் ப்ளூவில் இருக்கோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் அந்த ப்ளூவில் இருக்கிறத மட்டும் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க்ஸ். ஸோ இந்த 6 மார்க்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ 6 மார்க்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ 6 மார்க்ஸ் வந்து சம்ஸு. அது எந்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ 5th சாப்டர். ஸோ உங்கள் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் புக்கில் 5th சாப்டரில் இருக்கும் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சாப்டர். அதே மாதிரி 4 மார்க்ஸ் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 4 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை தி பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அண்ட் டிஸ்கஸ் தி இம்பார்ட்டன்ட் பர்பஸஸ். ஸோ இது வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன் சாப்டர். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட இன்ட்ரடக்ஷன் சாப்டர். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு 4 மார்க்ஸ் வருது. ஸோ 4 மார்க் தியரி. அந்த தியரி எங்கேருந்து வருதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து வருது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரோ சாப்டர்லேருந்து வருது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு 6th கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ 7th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 7th பொறுத்த வரைக்கும் ஸோ அதே மாதிரி தான் EOQ கேட்டிருக்காங்க. ஸோ EOQ பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவங்களே கொடுத்துருவாங்க. இது பர்டிகுலர்ஸ் ஆர்டர் சைஸ் லெஸ் தென் 3200, ஆர்டர் சைஸ் வித்தின் 3200 to 6200 இதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 38400 38400 நம்ம டைப் பண்ணணும். ஸோ இது மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் ப்ளூவில் இருக்கோ அந்த ப்ளூவில் இருக்கிறத மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து நம்பர்ஸ் மட்டும் போட போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு அந்த எந்த ஒர்க்கிங்ஸும் கிடையாது இதில். ஸோ ரொம்ப சிம்பிள் இது. ஸோ டேபிள் கூட அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் மறுபடியும் டேபிள்லாம் போட வேணாம் ஃப்ரெஷ்ஷெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் வந்து அப்படியே கேட்டுறாங்க. ஸோ EOQலேருந்து அப்படியே 10 மார்க் கேட்டுறாங்க 7ல். ஸோ 7th சம்மில் வந்து 10 மார்க்ஸ் அப்படியே சம்மாக கேட்டுறாங்க. ஸோ 10 மார்க்ஸ் சம்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து EOQலேருந்து வருது. ஸோ EOQ எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் சாப்டரில் வரும். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் சாப்டரில் வரும் இந்த EOQ. ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் சாப்டரில் வரும். ஸோ இதுதான் வந்து 7th கொஸ்டின். ஸோ இப்போ வந்து 8th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஷார்ட் நோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. எஸ் கரெக்ட். 8th கொஸ்டின் வந்து ஃபுல்லாகவே ஷார்ட் நோட்ஸு. ஸோ ஷார்ட் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுலேருந்து கேட்குறாங்க ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ 8th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 2.5 மார்க்ஸு. ஸோ 2.5 மார்க்ஸ்க்கு வந்து தியரி. ஸோ ஒரு கொஸ்டின் இல்லை, அதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 5 கொஸ்டினில் நீங்கள் ஏதாவது 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலி யூ கைஸ் வில் பி ஆஸ்க்ட் 5 கொஸ்டின்ஸ். அவுட் ஆஃப் தோஸ் 5 கொஸ்டின்ஸ் யூ கைஸ் ஹேவ் டு அட்டெண்ட் எனி 4 கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தியரி தான். ஸோ ஷார்ட் நோட்ஸு. ஸோ ஃபஸ்ட் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜியில், அதாவது இது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஸோ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி சாப்டரில் வரும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 3rd சாப்டரில் வரும் இது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கும் வந்து அதில் தான் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும். ஸோ அகைன் தே ஆஸ்க் ஃப்ரம் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. 3rd கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டின்ஜென்சி பிளான். ஸோ கண்டின்ஜென்சி பிளான் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான், பட் இது வந்து ஜென்ரல் கொஸ்டின். இது வந்து எதில் கூட கரெக்ட் ஞாபகம் இல்லை, பட் இங்கே நீங்கள் ஜென்ரலாகவே இல்லை கண்டின்ஜென்சி பிளான்ங்கிறது என்னதுன்னு. ஸோ இப்போ ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது டேஞ்சர் வர போகுது. ஸோ ஃபியூச்சர் ஏதாவது டேஞ்சர் வர சொல்லிட்டு போகுதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற டேஞ்சருக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளானை ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ ஃபியூச்சரில் இருக்க ஒரு பிளானை வந்து அட்வான்ஸாக பண்ணி வைக்கிறீங்க. ஏதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிளான் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு பிளான் ரெடி பண்ணுறீங்க. ஸோ ஃபியூச்சரில் வர போகிற பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணுற பிளான் தான் கண்டின்ஜென்சி பிளான். ஸோ இது வந்து சாதாரண ஜென்ரல் கொஸ்டின். ஸோ இந்த ஜென்ரல் கொஸ்டின் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் வருது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2.5 மார்க்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜரியல் கம்யூனிகேஷன். ஸோ மேனேஜரியல் கம்யூனிகேஷன் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஸோ இதுவும் அகைன் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் தான். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்படி தான் வருது. ஸோ மார்க்கெட்டிங் பிளான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுவும் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு 3rd சாப்டர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாமில் வந்து இப்படியே கேட்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாமில் வந்து இதே மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர் மாற்றி கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாடல் பேப்பரில் சும்மா பேருக்குன்னு போட்டுருக்காங்க, அவ்வளோதான். பட் உங்களுக்கு இதே தான் பேட்டர்ன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ செக்ஷன் சி அவ்வளோதான். ஸோ செக்ஷன் சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ மார்க்னு பார்ப்போம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ மார்க்னா ஃபஸ்ட்டு 7 மார்க்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 மார்க்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ அதே வந்து சம் தியரி பிரேக்கப் பண்ணுறேன். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்மு, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தியரி. ஸோ சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 7 மார்க்ஸ் வருது. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்லேருந்து 7 மார்க் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 5th வந்து சிமுலேஷன். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சிமுலேஷன் சம்லேருந்து 8 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி 6th பார்ப்போம். ஸோ 6th பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 6 மார்க்ஸ் சம் வருது. ஸோ 6 மார்க்ஸ்க்கு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சம் வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்னா இந்த இஓக்யூ இதெல்லாம் வரும் செகண்ட் சாப்டர். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் செகண்ட் சாப்டர்லேருந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ்க்கு ஒரு சம் வருது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்மோட டோட்டலு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்லேருந்து 31 மார்க்ஸ் வருது. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு வந்து தியரி கிடையாது. செகண்ட் கொஸ்டினில் வந்து ஒரு தியரி கேட்டிருக்காங்க இன்ட்ரடக்ஷன்லேருந்து. ஸோ இன்ட்ரடக்ஷனில் ஒரு 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி 6th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் 5th கொஸ்டினில் வந்து டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்லேருந்து ஒரு தியரி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு 2 மார்க்ஸு. ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் தியரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மார்க்ஸ் தான் வருது. ஸோ டோட்டல் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 37 மார்க்ஸ் வருது உங்களுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே தியரி தான். ஸோ ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து 3rd கொஸ்டினில் வந்து ஒரு 3 மார்க்ஸ் வருது. ஸோ 3rd கொஸ்டினில் ஒரு 3 மார்க்ஸ் வருது. 4th கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மார்க்ஸ்க்கு தியரி வருது. 5th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டினில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டே வரல. 6th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடக்ஷன்லேருந்து வருது. 7th கொஸ்டினில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டே வரல. 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ 2.52. ஸோ இதெல்லாம் நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஸோ இதில் 4 அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். ஸோ 12.5 வச்சுப்போமே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தியரி வந்து 25.5 மார்க்ஸ் வருது. ஸோ எப்படி இது ரெண்டு பிரேக்கப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சம்லேருந்து உங்களுக்கு வந்து 31 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 25.5 மார்க்ஸ் வருது. ஸோ ஓவரால் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் 37 வருது, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 25.5 வருது. ஸோ இப்படி தான் வந்து செக்ஷன் சியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் டி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து அது ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் வரும். ஸோ அசைன்மெண்ட் சம்மு. ஸோ உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் சம்மு 10 மார்க் கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் டியில் வந்து இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ செக்ஷன் டியில் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணணும். ஸோ எனி டூ இல்லை, எல்லா கொஸ்டின் இது கொடுத்ததே 2 கொஸ்டின் தான். நீங்கள் கொடுத்த 2 கொஸ்டின் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஸோ உங்களால் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சம்ம ஒமிட்டே பண்ண முடியாது. ஸோ இது செக்ஷன் டியில் எந்த சம் வேணால் கேட்கலாம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஸோ செக்ஷன் டியில் வந்து 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம்லேருந்து வருது. ஸோ செக்ஷன் டியில் பார்க்குறோம். செக்ஷன் டியில் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் டியில் வந்து ஃபஸ்ட் வந்து 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்லேருந்து வருது. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ 10th கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் தியரி பார்ட் கேட்கல. ஆக்சுவலி தியரி பார்ட் கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். அதேமாதிரி ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் டேபிள்லாம் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அசைன்மெண்ட் டேபிள்லாம் போடவே வேணாம். ஸோ இந்த மாதிரி PQR டம்மி இதெல்லாம் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஜாப் வந்து 1 2 3 4 அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 26 15 0 13 27 60 35 20 15 0 இதெல்லாம் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து பிளாக்ல கொடுத்ததான் வந்து அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ பிளாக் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பார்ட் என்னது அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கிற பார்ட் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அசைன்மெண்ட்டு இப்படி போடலாம் நீங்கள். ஸோ அசைன்மெண்ட் ஃபுல்லாக கொடுத்து கடைசியில் வந்து சஜஷன் கேட்குறாங்க. ஃபோர்த் ஜாபில் வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோ அசைன்மெண்ட்டில் இப்படி தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் எப்படி இந்த டயக்ராம் உங்களால் போட முடியாது கரெக்டாக. ஸோ நெட்ஒர்க் டயக்ராம் போட முடியாது. அதை நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம் தான் நினச்சேன். ஸோ 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் கேட்குறாங்க. ஸோ நெட்ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து டயக்ராம் பற்றி கவலைப்பட வேண்டாம், டயக்ராம் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் போட்டாங்க. ஸோ ஒரு நெட்ஒர்க் டயக்ராமாக அவங்களே போட்டாங்க. ஸோ அந்த நெட்ஒர்க் டயக்ராம் போட்டுட்டு அந்த நெட்ஒர்க் டயக்ராம் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு கேட்குறாங்க.
ஸோ இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது? ஸோ 1 to 2 இருக்குது, 1 to 3 இருக்குது, 2 to 4 இருக்குது, 2 to 5 இருக்குது, 3 to 4, 4 to 6, 5 to 6, 6 to 7. ஸோ இவ்வளோ தான் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் டைப் பண்ணணும், அவ்வளோ தான். ஸோ 1-2, 1-3 இது மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த பார்ட்டில் மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டிவிட்டிக்கு ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து 1 to 2 பார்த்தீங்கன்னா 1 to 2க்கு முன்னாடி எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. இப்போ 2 to 4 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 to 4க்கு முன்னாடி 1 to 2ங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி 2 to 5 இருக்குது அப்படின்னா 2 to 5க்கு முன்னாடி 1 to 2 அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க, ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி மட்டும் நீங்கள் டைப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி டைப் பண்ணணும், அதே மாதிரி ப்ரெசிடிங் ஆக்டிவிட்டி என்னங்கிறத டைப் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்து பி கொஸ்டின். நெக்ஸ்ட் சி கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் டைப் பண்ணணும் நம்ம. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டயக்ராம் பார்த்து நம்மளால் டியூரேஷன் போட முடியாது தானே. ஸோ 0லேருந்து 6. ஸோ 6 டியூரேஷன் அவங்களே கொடுத்தாங்க. ஸோ 1 to 2 6 வருது, 1 to 3 4 வருது. டியூரேஷனும் அவங்களே கொடுத்தாங்க. ஜஸ்ட் நம்ம கொடுத்ததை அப்படியே டைப் பண்ணுறோம், அவ்வளோதான் இங்கே. அதேமாதிரி ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் பாத் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து 22ங்கிற டோட்டல் வந்ததுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 22ங்கிற டோட்டல் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 to 2 போயிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ 1 to 2 போனீங்க அப்படின்னா 6 வந்திருக்கும். ஸோ 6 வந்திருக்கும். 6 + 3 வந்து உங்களுக்கு 9, 9 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 13, 13 + 3 பார்த்தீங்கன்னா 16. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத் கிடையாது. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாத் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 to 2. 1 to 2 பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ 1 to 2ல வந்து ஒரு 6 இருக்குது. அதேமாதிரி 2 to 4 பார்த்தீங்கன்னா 2 to 4ல ஒரு 5 இருக்குது. அதேமாதிரி 4 to 6ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 இருக்குது. அதே மாதிரி வந்து 6 to 7 பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 22 வரும். ஸோ கிரிட்டிக்கல் பாத் என்னது அப்படின்னா 1 2 4 6 7 இதுதான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத். ஸோ இதுதான் வந்து கேட்குறாங்க அவங்க. ஸோ நீங்கள் கிரிட்டிக்கல் பாத் என்னதுங்க டைப் பண்ணுவீங்க. அப்புறம் டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ண வேண்டியதுலாம் இந்த கிரிட்டிக்கல் பாத் என்னங்கிறத டைப் பண்ணணும், டியூரேஷன் என்னங்கிறத டைப் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்ட் 1ல எவ்வளோ டைம் ஆகுது, பார்ட் 2ல வந்து எவ்வளோ டைம் ஆகுது, பார்ட் 3ல எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பேப்பரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒன் செகண்ட் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 இருக்குது. ஸோ செக்ஷன் A, B, C, D 4 இருக்குது. ஸோ A and B ஃபுல்லாகவே வந்து 1 வேர்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து 40 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ்லேயே வந்துடும். ஸோ அந்த 40 மார்க்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 50 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 50 மினிட்ஸ்க்குள்ளே செக்ஷன் A and B முடிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக்ஷன் A and B முடிச்சிட்டிங்க அப்படின்னா செக்ஷன் C and Dயில் வந்து உங்களுக்கு டைமே வந்து 2 hours 10 minutes தான் இருக்கும். ஸோ அந்த 2 hours 10 minutes டைமில் வந்து நீங்கள் 60 மார்க்ஸ் முடிக்கணும். ஸோ 60 மார்க்ஸ் ஒர்த் ஆஃப் டிஸ்கிரிப்டிவை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. டேபிளாக வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த டேபிளை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ஈஸி தான். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், ஹாப்பி ஸ்டடிங்.